Santhi online plants viewers எல்லாருக்கும் வணக்கம். இன்னைக்கு வீடியோல நாம soil pH testing அப்படின்றத பத்தி தான் நம்ம பார்க்க போறோம். Soil pH testingங்கிறது gardeningல ரொம்பவே முக்கியமான விஷயம். இப்போ நீங்க உங்க வீட்டு தோட்டம் அல்லது மாடி தோட்டம் வச்சிருக்கீங்கன்னா அப்ப இந்த வீடியோ உங்களுக்கானது தான். So first of all soil pH அப்படினா என்னன்னு நம்ம பார்த்துக்கலாம். Soil வந்து acidity, alkalinity நம்ம பிரிக்கலாம். Acidity அப்படின்றது அமிலத்தன்மை, alkalinity அப்படின்றது காரத்தன்மை. இப்போ ஒரு மண் வந்து alkalinityயா இருக்கா இல்ல acidityயா இருக்கிறதுக்கு ஏத்த மாதிரி நம்ம வந்து செடிகளை வளர்க்கிறது ரொம்ப அவசியமான விஷயம். Soil testing வந்து நம்ம மூணு வகையில வந்து பண்ணலாம். ஃபர்ஸ்ட் ஒன்னு பாத்தீங்கன்னா வந்து soil pH tester meter வந்து நம்ம யூஸ் பண்றோம். அதுக்கு அப்புறம் வந்து பாத்தீங்கன்னா soil testing with litmus paper. Third method தான் வந்து soil testing at home. Soil testing at home அப்படின்னு பாத்தீங்கன்னா அதுக்கு நம்ம வீட்ல உள்ள பொருட்களை வச்சே பண்ணலாம். என்னென்ன பொருட்கள் தேவை அப்படின்றத பார்க்கலாம். 2 கப்பு, அது either வந்து ஒரு பேப்பர் கப்போ இல்லை ஏதாவது ஒரு கண்டெய்னர் எடுத்துக்கலாம். அதுக்கப்புறம் வந்து பேக்கிங் சோடா, கொஞ்சம் வாட்டர், தண்ணி, அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா வினிகர், இதெல்லாம் தான் தேவையான பொருட்கள். சாயில் டெஸ்டிங் அட் ஹோம்க்கான தேவையான பொருட்கள் என்னென்னு பார்த்துட்டோம். இப்போ வந்து எந்த பாட்டில் உள்ள மண்ணை வந்து நம்ம டெஸ்ட் பண்ண போகிறோமோ அந்த மண் தொட்டிலேருந்து 2 சாம்பிள் எடுத்துக்கிறோம். இப்போ இது வந்து சாம்பிள் 1ன்னு வச்சுக்கலாம், இது வந்து சாம்பிள் 2ன்னு வச்சுக்கலாம். இப்போ இந்த சாம்பிள் 1ல் வந்து நம்ம 2 வகையாக வந்து டெஸ்ட் பண்ணலாம். இப்போ என்னென்னு பார்த்தீங்கன்னா வினிகர் வந்து ஆசிட், இப்போ பேக்கிங் சோடா ப்ளஸ் வாட்டருன்றது பேஸு. இப்போ இந்த மண்ணில் நம்ம வந்து வினிகர், அதாவது இந்த கொஞ்சம் அளவு வினிகர் எடுத்துட்டு நம்ம இதில் ஊற்றினோம் அப்படின்னா சாயில் இந்த மாதிரி பபிள்ஸ் ஆகி கொப்பளிச்சுட்டு வந்ததுன்னா இந்த சாயில் வந்து பார்த்தீங்கன்னா அல்கலைன் சாயில், அதாவது காரத்தன்மை உள்ள சாயில். இப்போ நம்ம வந்து இந்த டெஸ்ட் பண்ண பிறகு நம்ம இதில் திருப்பி வந்து டெஸ்ட் பண்ணணுன்ற அவசியம் கிடையாது. ஏன்னு கேட்டால் நமக்கு இதிலே வந்து தெரிஞ்சிருச்சு இது காரத்தன்மை உள்ள மண்ணுன்ட்டு. இப்போ ஒருவேளை வந்து இந்த மாதிரி பொங்கலை அப்படியே தான் இருக்குது, தண்ணி ஊற்றின மாதிரி அப்படியே இருக்குது அப்படின்னா அது வந்து பார்த்திங்கன்னா அமிலத்தன்மையாக இருக்கும். இப்போ அமிலத்தன்மை உள்ள மண்ணாக இருக்கிறதுக்கு நம்ம எப்படி டெஸ்ட் பண்ண போகிறோம்னா இந்த மாதிரி கொஞ்சம் அளவில் வந்து பேக்கிங் சோடா எடுத்துக்கிறோம் கப்பில். அதில் வந்து குறிப்பிட்ட அளவு தண்ணி சொல்யூஷன் கன்சிஸ்டன்சியில் நம்ம வந்து எடுத்துக்கிறோம். இந்த மாதிரி சொல்யூஷன் கன்சிஸ்டன்சியில் பண்ணும்போது வந்து பார்த்திங்கன்னா உங்கள் மண் வந்து ஒரு வேளை வந்து ஆசிடிக் மண், அதாவது வந்து அமிலத்தன்மை வாய்ந்த மண்ணாக இருந்தால் இதை வந்து இதில் போகும்போது கொப்பளிச்சு வரும். அதாவது இதுக்கு முன்னாடி எப்படி பபிள்ஸாக வந்ததோ அதே மாதிரி இதுவும் வந்து கொப்பளிச்சுட்டு வரும். அதுதான் வந்து பார்த்திங்கன்னா அமிலத்தன்மை வாய்ந்த மண். இப்போ வந்து இந்த மண்ணில் வந்து நம்ம பேசிக்கை ஊற்ற போகிறோம். பேசிக் அப்படின்றது நம்ம வந்து பேக்கிங் சோடா ப்ளஸ் வாட்டர் இந்த சொல்யூஷன் ஊற்றும் போது இது பார்த்தீங்கன்னா பொங்கவே இல்லை. ஸோ நம்மளுக்கு வந்து ஒரு கன்ஃபர்மேஷன் ஆகிடுச்சு வந்து ஆல்கலைன் சாயில் தான். இப்போ இதில் வந்து வினிகரை ஊற்றும் போது எந்த அளவுக்கு பபிள்ஸ் வந்தோ இதில் வந்து பாருங்கள் வெறும் தண்ணி ஊற்றின மாதிரி பபிள்ஸே இல்லாமல் சொதன்னு இருக்குது. ஸோ ஆல்கலைன் சாயில்ன்றதுனால தான் வந்து நமக்கு வந்து இது பொங்கவே இல்லை. ஸோ இந்த மாதிரி மெத்தடில் உங்கள் வீட்டில் வந்து உங்ககிட்ட இருக்கிற சாயில் வந்து அமிலத்தன்மை வாய்ந்ததா இல்லை வந்து காரத்தன்மை வாய்ந்ததா அப்படின்றத நீங்கள் கண்டுபிடிச்சிக்கலாம். ஸோ இதை பேஸ் பண்ணி நீங்கள் வந்து தேவையான செடிகளை வந்து நல்லா வளர்க்கலாம். இப்போ நம்ம அமிலத்தன்மை காரத்தன்மைன்னு சொல்லிட்டோம். இந்த pH வேல்யூ எல்லாம் வந்து நம்ம எப்படி கண்டுபிடிக்கிறோம் அப்படின்னு வந்து பார்த்தீங்கன்னா pHக்கு ஒரு ரேஷியோ இருக்குது. அதாவது 0 to 14 அப்படின்ற பாயிண்ட்ஸில் வந்து நம்ம pH வந்து வேரி பண்ணுவோம். இப்போது 0 to 7 அப்படின்றது ஒரு லிமிட்டு, 7 ஒரு பாயிண்ட்டு, அதுக்கப்புறம் above 7 அப்படின்றது ஒரு லிமிட். ஓகேவா? இப்போ இதில் வந்து 7 அப்படின்னு பார்த்தீங்கன்னா நியூட்ரல், எந்த விதமான இன்ஃப்ளூயன்ஸும் இருக்காது, அதில் அசிடிக்கும் இருக்காது, ஆல்கலினிட்டியும் இருக்காது, அது நடுநிலையாக இருக்கிறதுனால அது வந்து நம்ம நியூட்ரல்னு சொல்லுவோம். அதுக்கப்புறம் அசிடிக் சாயில் அப்படின்றதுல பார்த்தீங்கன்னா 0.லேருந்து 6.9 வரைக்கும் இருக்குது. அதாவது 7க்கு கீழே இருக்கிறத வந்து நம்ம அசிடிக், அதாவது அமிலத்தன்மை வாய்ந்ததுன்னு சொல்லுவோம். இன்னொரு பக்கம் ஆல்கலினிட்டிக்கு வந்து நம்ம பாயிண்ட்ஸ் வந்து பார்த்தோம் அப்படின்னா வந்து 7.1லேருந்து 14 அதை வந்து நம்ம வந்து காரத்தன்மை வாய்ந்த மண் அப்படின்னு நம்ம சொல்லுவோம். ஸோ இதுதான் வந்து pHோட ரேட்டிங். இதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா எந்தெந்த செடி எந்தெந்த மண் வகைகளில் வளரும்னு நம்ம பார்க்கலாம். மோஸ்ட் ஆஃப் த ஃப்ளவரிங் பிளான்ஸ், அதாவது பூச்செடிகள், காய்கறி செடிகள், அதுக்கப்புறம் பழச்செடிகள் எல்லாமே வந்து ஸ்லைட்லி அசிடிக் டு அசிடிக் ரேட்டிங், அதாவது வந்து 5.2 to 7.8 ரேட்டிங்கில் வளர்றதுனால அது வந்து ஸ்லைட்லி அசிடிக் டு அசிடிக் ரேஞ்சுன்னு சொல்லுவோம். அவங்க எல்லாருமே வந்து பார்த்தீங்கன்னா வந்து அசிடிக் சாயிலை விரும்பி வளருவாங்க. இன்னொரு பக்கம் வந்து பார்த்தீங்கன்னா கிராஸஸ்ஸு, லில்லிஸு, ஃபர்ன்ஸு, இந்த 3 வகைகள் எல்லாமே வந்து ஆல்கலைன்
ஆல்கலைன் சாயிலை விரும்பி வளரும். இதே மாதிரி தான் நம்ம சாந்தி ஆன்லைன் பிளான்ட்ஸ்ல வந்து பார்த்தீங்கன்னா ரெகுலர் இன்டர்வல்ஸில் வந்து சாயில் பிஹெச் டெஸ்ட் பண்ணி அதுக்கேற்ற மாதிரி வந்து நம்ம வந்து நியூட்ரியன்ஸை சப்ளை பண்ணுவோம். ஸோ அதனால தான் இங்கே இருக்கிற பிளான்ட்ஸ் எல்லாமே ஹெல்த்தியாக இருக்குது. நீங்களும் அதே மாதிரி உங்கள் வீட்டில் இருக்கிற மண் வந்து அமிலத்தன்மையாக காரத்தன்மையாக அப்படின்றத வந்து நல்லா பார்த்துட்டு வீட்டிலே இந்த மாதிரி மெத்தட்ஸில் பிஹெச் டெஸ்ட் பண்ணி அதுக்கேற்ற மாதிரி நியூட்ரியன்ஸ் அதுக்கேற்ற மாதிரி மெஷர்ஸ் எல்லாம் எடுத்து பிளான்ட்ஸை நல்லா ஹெல்த்தியாக வளர்க்கணும்.